அட்வான்ஸ்மெண்ட் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ க்ரோயிங் பாப்புலேஷன் இருக்குது. க்ரோயிங் பாப்புலேஷனுக்கு அந்த மாதிரி ஃபுட்டு தேவை. அதே மாதிரி ஃபுட்டு இருந்தாலும் அதில் குறிப்பிட்ட மைக்ரோ நியூட்ரன்ஸ் இருக்கணும். கம்மியான ஃபுட் இருந்தாலும் கரெக்டான மைக்ரோ நியூட்ரன்ஸ் இருக்கும். விட்டமின்ஸ், அயனு, கால்சியம் இதெல்லாம் இருக்கணும். ஓகேங்களா? அமினோ ஆசிட்ஸ்லாம். ஸோ இது மாதிரி ஃபுட்டுக்குள்ளே கம்மியான ஃபுட்லேயும் வந்து நம்ம ஹிடன் ஹங்கர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஹிடன் ஹங்கர், மறைஞ்சிருக்கிற பசி அப்படின்ட்டு. ஹிடன் ஹங்கர்னால் இப்போ வந்து நம்ம சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம். ஆனால் நம்ம வந்து மால் நியூட்ரிஷன் தான் இருப்போம். அப்படின்னா டிஃபிஷியன்சி ஆஃப் சில எசென்ஷியல் அயன், நியூட்ரியன்ஸ், அப்புறம் அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ்லாம் டிஃபிஷியன்சி ஆகிடும். அதுதான் ஹிடன் ஹங்கர்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தவிர்க்கிறதுக்கு பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்போ க்ரோயிங் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டுன்னு தயாரிக்கணும். எது மாதிரி ஃபுட்டு தயாரிக்கலாம்? அனிமல் ஃபுட்டு தயாரிக்கலாம், பவுல்ட்ரி பண்ணலாம், அப்புறம் பிளான்ட்டை ஒழுங்காக வளர்க்கலாம், இந்த பீ கீப்பிங் பண்ணலாம், ஃபிஷ் பண்ணலாம், ஓகே, அக்வா கல்ச்சர். பிளான்ட் ப்ரீடிங்கில் எக்ஸ்டென்சிவாக எப்படிலாம் பிளான்ட் ப்ரீடிங் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த ப்ரொபகேஷன் பற்றி பார்க்க போகிறோம், எப்படிலாம் மல்டிப்ளை பண்ணுறது பிளான்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரினா லைஃப் ஸ்டாக், கேட்டல்ஸ் வளர்க்குறது, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஃபார்மர்ஸ், இதுதான் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. உங்களுக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே. இங்கே பஃபலோஸ் வளர்க்குறது, இதெல்லாம் கவுஸ், பிக்ஸ், கேட்டல்ஸ்லாம் வளர்க்குறது, இதெல்லாம் படித்தாவே இதெல்லாம் புரிஞ்சிடும். ஃபிஷரிஸ் வளர்க்குறது, இதெல்லாம் மொத்தமாகவே அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு சொல்கிறாங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரி வச்சு வளர்த்து நம்ம ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேர்ல்டு ஃபார்ம் ப்ரொடியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபார்ம் அனிமல்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து டைரி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட். டைரி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்னா, டைரி ஃபார்ம்னா அது மில்க் ப்ரொடியூசிங் அனிமல்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் ஃபார் மில்க் அண்டு ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கன்சப்ஷன். ஹியூமன் கன்சப்ஷனுக்கு மில்க் என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஈல்டையும் குவாலிட்டி ஆஃப் மில்க் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஹைப்ரிடேஷன் பண்ணுவாங்க கவுஸை. ஓகேங்களா? அதாவது புது புது வெரைட்டி கவு வந்து உருவாக்குவாங்க. அதே மாதிரி மில்க்கை வந்து நல்லா ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுவோம். அதை ஹேண்டில் பண்ணுறவங்களும் மில்க் ஃபார்ம், அந்த கவுலாம் எங்கெங்கே இருக்கோ, அந்த அனிமல் எங்கெல்லாம் இருக்கோ, அந்த அனிமல் இந்த ஷெட்டையும் வந்து கரெக்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். வெட்டினரி டாக்டர் அடிக்கடி வந்து பார்க்க வைக்கணும். ஏதாச்சும் நம்ம ஹேண்டில் பண்ணுறது எல்லாம் வந்து ஹைஜீனியஸாக இருக்கணும். க்ளீன்லினஸ், ஹைஜீனியஸ்லாம் இருக்கணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நல்லா சாப்பிட போகணும், நல்லா ஃபுட்டு போடணும். அது மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? வெயில் அடிக்கூடாது, அதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பவுல்ட்ரி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, பேர்ட்ஸ், அப்புறம் அதர்ஸ் என்னென்ன பேர்ட்ஸ், சிக்கன், டக்ஸு, டர்க்கி, கீஸு, அப்புறம் சில மற்ற பேர்ட்ஸ் வந்து முட்டைக்கோசரமோ இல்லை அதை சாப்பிடக்கூடிய எல்லா பேர்ட்ஸ் வளர்க்குறது பவுல்ட்ரி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் தான். இதுலேயும் அதே மாதிரி தான். ப்ராப்பர் ஃபீட் அண்ட் வாட்டரு, நல்ல ஃபார்ம் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கணும், சேஃபாக இருக்கணும், நல்ல ப்ரீடை வளர்க்கணும், டிசீஸ் ஃப்ரீ ப்ரீடை வளர்க்கணும். இல்லை பேர்ட் ஃப்ளூ இது மாதிரி வந்து எல்லாம் செத்துருவோம். நம்மளுக்கு மட்டும் தான், மற்ற எல்லாத்துக்கும் ஆபத்து. ஹைஜீன் நல்லா இருக்கணும், ஹெல்த் கேர்லாம் கரெக்டாக இருக்கணும், அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் பிரச்சனையா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு அனிமல் ப்ரீடிங்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அனிமல் ப்ரீடிங் இருக்குது, இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு தேவைப்படும். ஏன்னா நல்ல ஹை குவாலிட்டி அனிமலாக இருக்கணும், ஹை குவாலிட்டி மீட்டுக்கு, கோழி வளர்க்கணும், நல்ல மீட்டுக்கு வேணும். அப்படி இல்லை நல்ல எக் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி, இல்லை நல்ல பால் தர மாதிரி உருவாக்கணும். ஓகேங்களா? ஸோ அது அனிமல் ப்ரீடிங். அந்த அனிமல் ப்ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ப்ரீடிங் இருக்குது. இன்ப்ரீடிங் இருக்குது, அவுட் ப்ரீடிங். இன்ப்ரீடிங்னா சேம் ப்ரீடில் குறிப்பிட்ட ஜென்ரேஷன் சொந்தக்காரங்களை கல்யாணம் பண்ணுற மாதிரி, அத்தாப்படம் கல்யாணம் பண்ணுற மாதிரி இன்ப்ரீடிங். அவுட் ப்ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து இன்ப்ரீடிங்னா 4 to 6 ஜென்ரேஷன்ஸ்குள்ளே கிராஸ் பண்ணுறது. அவுட் ப்ரீடிங்னா 4 to 6 ஜென்ரேஷன்ஸ்க்கு வெளியில் கிராஸ் பண்ணுறது. அது சேமாக இருக்காது. அதுதான் அவுட் ப்ரீடிங். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்ப்ரீடிங்னா ரெஃபர்ஸ் டு மேட்டிங் ஆஃப் மோர் க்ளோஸ்லி ரிலேட்டட் இண்டிவிஜுவல்ஸ் மேட்டிங் பண்ணுறது. சேம் ப்ரீட் ஃபார் 4 to 6 ஜென்ரேஷன்ஸ்குள்ளே வந்து சேம் க்ளோஸில் இருக்கும். 4 to 6 ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேல் அனிமல் இருக்குது, ஃபீமேல் அனிமல் இருக்குன்னா, இந்த 4 to 6 ஜென்ரேஷன்ஸ் ரெண்டு பக்கம் பெடிகிரியில் பார்த்தீங்கன்னா 2 க்ளோஸ் ரிலேட்டடாக இருக்கும். அந்த 6 ஜென்ரேஷனுக்குள்ளே க்ளோஸ் ரிலேட்டடாக இருக்கும். அப்போ மேட்டிங் பண்ணால் அது இன்ப்ரீடிங். ஸோ அது மாதிரி ஆகும்போது சுப்பீரியர் மேல்ஸ், சுப்பீரியர் டிசைடு ஃபீமேல்ஸை ப்ரீட் பண்ணும்போது என்ன பண்ணோம், நம்மளுக்கு சுப்பீரியர் கிடைக்கும், சுப்பீரியர் குவாலிட்டி கிடைக்கும். சுப்பீரியர் ஃபீமேல் எக்ஸாம்பிள் கேட்டில் பண்ணிங்கன்னா கவு பஃபலோ வந்து ப்ரொடியூசஸ் குட் மில்க் ஃபார் லாக்டேஷன். இல்லை சுப்பீரியர் மேல் புல் அதிகமாக வந்து நல்ல மீட் இருக்கிற மாதிரி நல்லா வளர்ந்துருக்கும், சுப்பீரியர் ப்ரோஜினி கொடுக்கும். ஓகேங்களா? சுப்பீரியர் ஸ்பெர்ம் கொடுக்கும். அதே மாதிரி இதனால இப்போ இன்ப்ரீடிங் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இன்க்ரீஸ் ஹோமோசைசிட்டி. ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் தான் வளர்ந்துட்டே போகும். பியூர் லைனாக இருக்கும், வைல்டு வெரைட்டி ஆர் பியூர் லைனாக வளரும். ஓகேங்களா? இன்ப்ரீடிங்குள்ளே பண்ணமே அந்த 4 to 6 ஜென்ரேஷன்ஸ்குள்ளேயே பண்ணோம்னா பியூர் ப்ரீடிங்காக வளரும். பட் அதனால் என்ன பிரச்சனை வரும்னா, ஹார்ம்ஃபுல் ரெசிஸ்டிவ் ஜீன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எக்ஸ்போசஸ் ரெசிஸ்டிவ் ஜீன்ஸ் ஹார்ம்ஃபுல் இருக்கும். பட் அதை எப்படி பண்ணலாம்னா, செலெக்ஷன் பண்ணி வெளியே தள்ளிடலாம். இப்போ 4 to 6 ஜென்ரேஷனு நல்லா இருக்கிற ப்ரீடு, நல்ல கவ்வியும் நல்ல பஃபலையும் தான் வந்து, நல்ல புள்ளி தான் வந்து நம்ம மேட் பண்ண வைப்போம். அதில் வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடும். அதுக்கு பேர் தான் செலெக்ஷன். சுப்பீரியர் குவாலிட்டியை செலக்ட் பண்ணுறதா செலெக்ஷன் சொல்லுவாங்க. அப்படி வச்சு ஹார்ம்ஃபுல் எக்ஸசிவ் ஜீன்ஸ் எடுத்து அதை எலிமினேட் பண்ணிடலாம்.
இப்போ சுப்பீரியர் ஜீன்ஸ் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குது, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் சுப்பீரியர் எடுத்து பார்த்து 4 to 6 ஜென்ரேஷனுக்குள்ளே பண்ணுறோம் அப்படின்னா சுப்பீரியர் ஜீன்ஸ்லாம் வந்து அக்யூமுலேட் ஆகிடும். ஸோ அப்போ லெஸ் டிசரபிள் ஜீன்ஸ் வந்து காணாத போயிடும். இப்படி ஒரு நல்ல அப்ரோச் தான். பட் சில நேரத்தில் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் வரும். அதாவது புது புது வெரைட்டி வராது, ஒரே வெரைட்டியாக மறுபடி வந்துட்டு இருக்கும். இன்க்ரீசஸ் த ப்ரொடக்டிவ் ஆஃப் இன்பிரிட் பாப்புலேஷன் தான் வந்துட்டு இருக்கும், புது புது வெரைட்டி வராது. ஸோ கண்டினியூட் இன்பிரீடிங் இருந்தால், க்ளோஸ் இன்பிரீடிங் இருந்தால் ரெடியூசஸ் ஃபெர்டிலிட்டி, அப்புறம் ஃபெர்டிலிட்டி ஆகாது, அதுக்கப்புறம் ஃபெர்டைலாக இருக்காது, எல்லாம் வந்து ஸ்டெரைலாக மாறிடும், அப்புறம் ப்ரொடக்டிவிட்டியும் கம்மியாகிடும். ஸோ அதான் இன்பிரீடிங் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ ஓரளவுக்கு இன்பிரீடிங் பண்ண முடியும் இன்பிரீடிங், அதுக்கு மேலே போனால் இன்பிரீடிங் டிப்ரெஷன் வந்துடும். ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவுட் ப்ரீடிங் பண்ணுவாங்க. ஃபெர்டிலிட்டி அன்ரிலேட்டட் சுப்பீரியர் மேல்ஸ் ஆஃப் த சேம் ப்ரீடு, அப்படி அது அவுட் ப்ரீடிங் சொல்லுவாங்க. அவுட் ப்ரீடிங்னா ப்ரீடிங் ஆஃப் அன்ரிலேட்டட் அனிமல்ஸ். ஒரே ப்ரீடில் இருந்தால் 4 to 6 ஜென்ரேஷன்ஸ் கண்டிப்பாக ஒன்றா இருக்கக்கூடாது, அது சுப்பீரியராக இருக்கலாம், ஒன்றா இருக்கக்கூடாது, அது அவுட் கிராசிங். பிட்வீன் டிஃப்ரெண்ட் ப்ரீடாக இருந்தால் கிராஸ் ப்ரீடிங், டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸாக இருந்தால் இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைபிரிடைசேஷன். இப்போ ஹிசார்டுங்கிறது ஒரு ஷீப்பு, அது வந்து கிராஸ் ப்ரீடிங். மியூலுங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க, மியூலுங்கன்னா மேல் டாங்கி ஃபீமேல் ஹார்ஸ் வச்சு மியூல், அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைபிரிடைசேஷன், டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், டிஃப்ரெண்ட் ப்ரீடிங் அது கிராஸ் ப்ரீடிங். இன்பிரீடிங் டிஃப்ரெஷனை வந்து நம்ம போக்குறதுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம அவுட் கிராசிங் பண்ணலாம். அவுட் கிராசிங்னா சேம் ப்ரீடு தான், பட் 4 to 6 ஜென்ரேஷனில் கான்டாக்ட் இருக்கக்கூடாது, சேம் க்ளோஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடாது. அது இல்லாமல் சுப்பீரியர் சுப்பீரியர் குவாலிட்டி எடுக்கலாம், மேல் ஃபீமேல் தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம். சுப்பீரியர் அனிமல்ஸ் ஆஃப் த சேம் ப்ரீட் எடுத்து பண்ணோம்னா அன்ரிலேட்டடாக இருக்கும், அதான் 4 to 6 ஜென்ரேஷன்ஸில் ரிலேட் பண்ணியிருக்காது. ஸோ அந்த அவுட் ப்ரீடிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட் கிராசிங்கிறது மேட்டிங் ஆஃப் அனிமல்ஸ் வித்தின் த சேம் ப்ரீடு தான், பட் நோ காமன் ஆன்செஸ்டர்ஸ் எய்தர் சைட் ஆஃப் த பெடிகிரி அப் டு 4 to 6 ஜென்ரேஷன்ஸ். பெடிகிரின்ஸ்னா மேல் அனிமலுக்கும் ஃபீமேல் அனிமலுக்கும் அந்த ஜென்ரேஷனில் 4 to 6 ஜென்ரேஷனில் க்ளோஸ் கான்டாக்டே இருக்கக்கூடாது. இது இப்படி ப்ரொடியூஸ் பண்ணுற ஆஃப்ஸ்ப்ரிங் மேட்டிங் பண்ணுறாங்களா, இதெல்லாம் அவுட் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது த பெஸ்ட் மெத்தட் டு ஓவர் கம் இன்பிரீடிங் டிப்ரெஷன். அதே மாதிரி மில்க் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், க்ரோத் ரேட் பீஃப் கேட்டல் எக்ஸெட்ரா க்ரோத் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இது ஓவர் கம் இன்பிரீடிங் டிப்ரெஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ரீடிங். ஸோ கிராஸ் ப்ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் சுப்பீரியர் மேல்ஸ் ஆஃப் ஒன் ப்ரீட், ஒரு மேல் இருக்கிற சுப்பீரியர் மேலும் ஒரு ப்ரீடில் இன்னொரு ப்ரீடில் இருக்கிற சுப்பீரியர் ஃபீமேலும் கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ டிசைரபிள் குவாலிட்டிஸ், நம்ம இந்த சுப்பீரியர் ஃபீமேலில் நம்மளுக்கு மில்க் ப்ரொடக்ஷன் அதிகமாக வேணும்னு ஆசைப்படுவோம், இந்த மேலில் நல்ல ப்ரோஜன் கிரியேட் ஆகும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். ஸோ அந்த ரெண்டு ப்ரீடை வந்து கம்பைன் பண்ணும்போது மேட் பண்ணும்போது சுப்பீரியர் குவாலிட்டி கிடைக்கும், டிசைரபிள் குவாலிட்டி கிடைக்கும். இந்த ப்ரோஜனி ஹைப்ரிட் அனிமல்ஸ் மே தெம்செல்ஸ் பி யூஸ்டு ஃபார் கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கமர்ஷியல் ப்ரொடக்ஷனாக ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கக்கூடாது, கண்டினியூஸாக மறுபடி அதுக்குள்ளே ப்ரீட் பண்ணி ஒரு ஸ்டேபிளாக வரணும், ஒரு அது தான் பண்ணணும். அந்த ப்ராசஸ் எடுத்து காமிப்பாங்க பிளான்ட் ப்ரீடிங்கில். ஸோ ஆல்டர்னேட்லி இது வந்து இன்ப்ரீடிங் கொடுத்து ஸ்டேபிள் ப்ரீடை கிரியேட் பண்ணுவாங்க. அப்புறம் சுப்பீரியர் டு த எக்ஸ்ட்ரீம் ப்ரீட் வந்தவொடனே நம்ம கமர்ஷியலாக கொண்டு போவாங்க. எக்ஸாம்பிள் இசார்டல், இதுதான் எக்ஸாம்பிள். இசார்டல் வந்து எங்கே இருந்துச்சாங்க, பஞ்சாபில் ஒரு ஷீப்பு கிராசிங் பெக்கினரி யூஸ் அந்த மெரினோராம்ஸை கிராஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் அனிமல்ஸ் 2 டிஃப்ரெண்ட் ரிலேட்டட் ஸ்பீஷிஸ், 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் வந்து கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரோஜனி மே கம்பைன் டிசரபிள் ஃபீச்சர்ஸ் ஆஃப் போத் பேரண்ட்ஸ், 2 ஸ்பீஷோடைய டிசரபிள் ஃபீச்சர் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நல்லா வெயிட் தாங்கிற கோவேரிகள், இந்த மியூல், நல்லா கழுதையும் குதிரையும் கலந்தாங்க, இது எங்கே நடக்கும், வெயிட்டும் தாங்கும், அது மாதிரி. நெக்ஸ்ட் அதில் இன்டர்ஸ்பெசிஃபிக் ஹைபிரிடேஷனில் கண்ட்ரோல்டு ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்னா இப்போ ஒரு டோனர் இருக்காங்க, மேலில் டோனர் ஒரு புல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து நல்ல ப்ரோஜனி கொடுக்குற ஒரு புல்னா ஸ்பெர்ம் வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஒன்று கிரியோ ப்ரிசர்வேஷன் வச்சு மந்த்ஸ் கணக்கில் வச்சுக்கலாம், இல்லை கலெக்ட் பண்ணி இன்னொரு ஃபீமேல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நிறைய ஃபீமேல் கொடுக்கலாம், அந்த ஸ்பெர்ம் கலெக்ட் பண்ணி நிறைய ஃபீமேலுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னா அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். செமன் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் இன்ஜெக்ட் இன்ட்டு ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் ஆஃப் செலக்டட் ஃபீமேல் பை த ப்ரீடர். ஸோ அதனால் வந்து இமீடியட்லி பண்ணால் ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கலாம், அதை கிரியோ ப்ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ டிசரபிள் மேட்டிங்ஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான வகையான நார்மல் மேட்டிங்க்கு தவிர்த்து தேவையான வகையான ப்ரொடியூஸ் பண்ணலாம், தேவையான டிசரபிள் கேரக்டர் வச்சு. இந்த சக்ஸஸ் ரேட் வந்து கிராசிங் மெச்சூர் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து லோவாக தான் இருக்கும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் வந்து ஹையாக இருக்குன்றாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றாங்க, ஃபேர்லி லோ. ஸோ டு இம்ப்ரூவ் சான்சஸ் ஆஃப் ஹைபிரிட் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணுறதோட மல்டிபிள் ஓவுலேஷன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அதோட அதிகமான சக்ஸஸ்ஃபுல் ரேட் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. மல்டிபிள் ஓவுலேஷன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, மல்டிபிள் ஓவுலேஷன்னா ஓவில்ஸ் அதிகமாக இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம், எக் வந்து நிறையா இருக்கிறது. ஸோ 2 to 8 எக்ஸ் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, எஃப்எஸ்எஸ் ஆக்டிவிட்டியோட ஈஸ்ட்ரோஜன் மாதிரி ஒரு ஹார்மோன் வந்து கொடுப்பாங்க, கவுக்கு கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும், ஃபாலிகுலர் மெச்சுரேஷன் அதிகமாகும், சூப்பர் ஓவுலேஷன் நடக்கும். ஒரு எக்குக்கு பதிலாக 6 to 8 எக்ஸ் கிடைக்கும். அப்போ நம்ம ஒரு செமன் கொடுத்தோம்னா இல்லை ஒரு எலைட் புல் வச்சு நம்ம மேட்டிங் பண்ணோம்னா அப்போ ஃபெர்டிலைஸ்டு எக்ஸ் கிடைக்கும். இது மாதிரி 6 to 8 எக்கு ஃபெர்டிலைஸ்டாக இருக்கும். அப்போ 6 to 8 எக் ஃபெர்டிலைஸ்டு எக் கிடைக்குது. அந்த எக்கெல்லாம் ஒரு 8 to 30 செல் ஸ்டேஜுக்கு போன உடனே அது கொண்டு போய் சர்ரகேட் மதர் இருக்கும், இன்னொரு கவுல வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வளர்க்குறோம், அவ்வளோதான். நான் சர்ஜிக்கலி ரிமூவ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் டு சர்ரகேட் மதர்ஸ்.
ஸோ அப்போ மறுபடியும் இந்த இந்த நார்மல் ஃபீமேல் வந்து மறுபடியும் சூப்பர் ஓவலேஷனுக்கு அனதர் ரவுண்டுக்கு நம்ம எஃப்எஸ்எஸ் லைக் ஆக்டிவிட்டி கொடுப்போம். ஸோ இந்த டெக்னாலஜி தான் ஷீப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இந்த கான்செப்ட்ஸ்லாம். இதனால வந்து ஹை மில்க் ஈல்டிங் பிரீட்ஸ் ஆஃப் ஃபீமேல்ஸ் அண்ட் ஹை குவாலிட்டி ஆஃப் மீட் ஈல்டிங் புட்ஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பீ கீப்பிங்னா எபிகல்ச்சர், அது பீஸை வளர்க்குறது. எங்கே வேணால் வளர்க்கலாம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி தோட்டத்தில் எங்கே வேணால் வளர்க்கலாம். ப்ரொடக்ஷனாக ஹனிக்கு யூஸ் பண்ணுறாங்க, மேக்ஸில் வேக்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது ஹை நியூட்ரிஷன் வேல்யூ ஏன்ஷியன்ட் மெடிசனில் யூஸ் பண்ணாங்க. பொதுவாக இந்தியாவில் எபிஸ் இண்டிகா தான் யூஸ் பண்ணுறாங்க. நாட் லேபர் இன்டென்சிவ், ஒன்ஸ் வச்சிட்டோம்னா போதும், லேபர் அதிகமாக தேவை கிடையாது. ஸோ எதனால் வந்து எப்படி பீ வளர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் அதை பற்றி இருக்கணும். அப்புறம் அந்த பீ வந்து எப்படி வளர்க்குறது லொக்கேஷன் தேவை. அப்புறம் வந்து குரூப் ஆஃப் பீ எப்படி கேச்சிங் அண்டு ஹைவிங் பண்ணணும், அதை மேனேஜ் பண்ணுறது. அப்புறம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீஸ் டிஃப்ரெண்ட் சீசனில் மேனேஜ் பண்ணணும். ஹேண்ட்லிங் கலெக்ஷன் ஆஃப் பீஸ் அண்ட் ஹனி வேக்ஸ், ஹனி அண்ட் பீஸ் வேக்ஸ் இதெல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணிருக்கணும். பீஸ் தான் பாலினேட்டர் கூட, அப்போ என்வரான்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். பாலினேட் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும், ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் அது. நெக்ஸ்ட் ஃபிஷரிஸ், மீன் வளர்க்குறது. அதாவது பிசிகல்ச்சர் அக்வாகல்ச்சர் எல்லாமே அதுதான் ஃபிஷரிஸில். கேச்சிங் எடுத்து சர்ட்டில் ப்ராசஸ் பண்ணலாம். சில்லிங் ஆஃப் ஃபிஷ்ஷு, செல் ஃபிஷ்ஷு, அதர் அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே ஃபிஷரி தான் இண்டஸ்ட்ரி. நிறையா ஃபிஷ்ஷஸ் இருக்குது. கேட்லா, ரோகு, காமன் காப்பி, நிறையா டைப் ஃபிஷ் வளர்ப்பாங்க. இது நார்மல் தான், இத்தனை டைப் ஃபிஷ் வளர்க்குறாங்க. அதெல்லாம் எப்படி பார்த்துக்கணும் அதெல்லாம் போடுறது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்தியன் எக்கனாமிக் யூஸ்ஃபுல்லான விஷயம். லைவ்லிஹுட் நிறைய பேர் பார்க்குது. அதுதான் ப்ளூ ரெவல்யூஷன் தான் ஃபிஷ்ஷை வளர்க்குறது, க்ரீன் ரெவல்யூஷன் தான் பிளான்ட்டை வளர்க்குறது. ரெவல்யூஷன் பண்ணாங்க. அப்படின்னா இப்படி கொண்டு வந்தாங்கன்னா அந்த பிளான்ட்டை மட்டும் அதிகமாக வளர்க்குறதுக்கான விஷயத்தை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும். ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் பிளான்ட் ப்ரீடிங் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஃபுட்டை வளர்த்தாங்க. ஏன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம், இன்க்ரீஸ் ஆனதுனால. ஸோ பிளான் ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா எதுக்கு பிளான் ப்ரீடிங் பண்ணுவாங்க? இப்போ அனிமல் ப்ரீடிங் பார்த்துட்டோம். பிளான் ப்ரீடிங்னா பர்பஸ்ஃபுல், தேவையான பிளான் ஸ்பீஸோடைய ஜீனை மாற்றி விட்டு நம்ம டிசரபிள் கேரக்டர் கொண்டு வருவாங்க. எதுக்குன்னா ஈஸியாக கல்டிவேட் பண்ணணும், பெட்டர் ஈல்டு கொடுக்குற மாதிரி, டிசீஸ்னால் ரெசிஸ்டன்ட் காக்கிற மாதிரி நம்ம கல்டிவேட் பண்ணால் தான் பிளான் ப்ரீடிங். இப்போ பெட்டர் ஈல்டு கிடைக்கணும். ஓகேங்களா? இப்போ டுடே எல்லா மேஜிக் டொமஸ்டிகேட் வெரைட்டிஸ் தான். ஸோ புது ப்ரீடை கண்டுபிடிச்சி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. டிசீஸ் ரெசிஸ்டன்ட்டு, தண்ணி கம்மியாக இருந்தாலும் வாழ்றது, அது மாதிரி இன்க்ரீஸ் டாலரன்ஸ் டு என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ், சாலினிட்டி, உப்பு தண்ணியில் வாழும், டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் வாழும், ட்ராட் வறட்சியிலும் வாழும். பேத்தோஜென்ஸ், ரெசிஸ்டன்ஸ் டு பேத்தோஜென்ஸ், இந்த வைரஸ், ஃபங்கல், பாக்டீரியா அட்டாக்கும் ஆப்போசிட்டாக வரும். பிடி காட்டணும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி. அப்புறம் இன்க்ரீஸ் டாலரன்ஸ் டு இன்செக்ட் பெஸ்ட் வந்து ஒழுங்காக, அதாவது பூச்சி தொல்லை இல்லாமல் தடுக்கிறதுக்கு வந்து அதிகமாக வளர்த்தாங்க. ஸோ எப்படி பிளான் ப்ரீடிங் பண்ணுவாங்கன்னா நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ்னால் ஃபஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப் வேரியபிலிட்டி, அதாவது ஜெர்ம் பிளாசம் கலெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பிளான்ட்னா அந்த பிளான்ட் இருக்க எல்லா வெரைட்டியும் கலெக்ட் பண்ணணும். என்டையர் கலெக்ஷன் ஆஃப் எ பிளான்ட் சீட்ஸ் ஹேவிங் ஆல் டைவர்ஸ் அல்லீல்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் இன் கிவன் கிராப். ஒரு கிராப் எடுத்துகிட்டு அதில் இருக்க எல்லா வெரைட்டியும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் ஜெர்ம் பிளாசம் கலெக்ஷன். இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வேரியபிலிட்டி அதிகமாக இருந்தால் நம்ம டிஃப்ரெண்ட் அந்த வேரியபிலிட்டியில் சுப்பீரியராக இருக்கிறது, நல்ல கேரக்டராக இருக்கிறதுக்கு நம்ம வெயிட்டிங் பண்ணிடுவோம், அதாவது கிராஸ் பண்ணிடுவோம். ஜெனடிக் வேரியபிலிட்டி தான் ஃபஸ்ட்டு ரூட் ஆஃப் ப்ரீடிங் ப்ரோக்ராம். அது இருந்தால் மட்டும், அதிகமான வேரியபிலிட்டி இருந்தால் மட்டும் தான் நல்ல வெரைட்டிலாம் க்ரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுவாங்க வைல்டு வெரைட்டிஸ்லாம், அவ்வளோதான். அது மினி கிராப் ஜெனடிக்கில் வெரைட்டி நிறைய இருக்கணும், வைல்டு வெரைட்டிஸில் கலெக்ஷன் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எவால்யூஷன் அண்ட் செலக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ். நம்ம குறிப்பிட்ட எல்லாத்தையுமே அந்த எக்ஸாம்பிளாஸும் ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணி டிசேபிள் காம்பினேஷன் கேரக்டர் செலக்ட் பண்ணணும். அந்த செலக்டட் பிளான்ஸில் மல்டிப்ளை பண்ண வச்சு அப்புறம் ஹைப்ரிடேஷன் பண்ண வைக்கணும். பியூர் லைன்ஸில் எப்படி தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ப்ரீலியன்ஸும் மறுபடி செல்ஃப் பாலினேஷன் பண்ண வச்சா பியூர் லைன்ஸ் கிரியேட் ஆகிடும். மெண்டல் சொன்ன மாதிரி, கிரேஹர் ஜோஹன் மெண்டல். ஸோ இப்போ அடுத்து வந்து கிராஸ் ஹைப்ரிடேஷன் அமங் செலக்டட் பிளான்ஸ். இப்போ செலக்ட் பண்ணிட்டீங்க, அந்த பேரண்ட்ஸ் கூட கிராஸ் ஹைப்ரிட் பண்ணோம். இப்போ சுப்பீரியர் மேல் பிளான்ட்டை சுப்பீரியர் ஃபீமேல் பிளான்ட் வச்சு கிராஸ் ஹைப்ரிட் பண்ணால் நம்ம சுப்பீரியர் குவாலிட்டி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 2 பிளான்ட் இருக்குது. ஒரு பிளான்ட்டில் ஹை ப்ரோட்டீன் குவாலிட்டி இருக்குது, இன்னொரு பிளான்ட்டில் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. டிசீஸ் அட்டாக் ஆனாலும் நல்லா தாங்குது. அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்பீஸ் உருவாக்கணும்னா டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், ஹை குவாலிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் அந்த ஹைப்ரிட் டிசைர்டு கேரக்டர் கொண்டு வரது. ஸோ டைம் கன்சியூமிங், ரொம்ப டெடியஸ், ரொம்ப நாளான ப்ராசஸ்ஸு. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா மேல் பிளான்ட்லேருந்து இந்த பாலன் எடுக்கணும். இது மேல்னா ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் மேலில் பாலன் எடுத்து டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபீமேலில் வந்து சிக்னல் டெஸ்ட் பண்ணால் அதை ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடேஷன் பண்ணுற மாதிரி தான். ஹெமாஸ்குலேஷன் பேக்கிங் பண்ணிட்டு ஒரு ரொம்ப நாள் இருக்கணும். அப்போ தான் டிசேபிள் காம்பினேஷன் வரும். வராமல் கூட போகும். 1 in 100 தான் வந்து நல்ல காம்பினேஷன் வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட் செலக்டிங் அண்ட் டெஸ்ட் ஆஃப் சுப்பீரியர் காம்பினன்ஸ். இப்போ வந்து வந்துருச்சு, ஏதோ 1 in 100 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அந்த வந்த ஒன்றை செலக்ட் பண்ணிட்டோமா, அதை வந்து ப்ரோஜனி ஆஃப் ஹைபிரிட்ஸில் ஒன்று டிசைடு கேரக்டர் காம்பினேஷன் இருக்கும். எந்தெந்த பிளான்ட் இருக்கோ அந்த பிளான்ட்டில் நம்ம தேவையான காம்பினேஷனில் வந்த பிளான்ட்டில் எடுத்துக்கிறோம். அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதுக்குள்ளே ப்ரீடிங் பண்ணுறோம். ப்ரீடிங் பண்ணி மறுபடியும் சக்ஸஸ்ஃபுல் சயின்டிஃபிக் எவல்யூஷன் அதெல்லாம் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அதை எல்லாத்துலேயுமே எதுக்கு அந்த பேரண்ட் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேரண்ட் பிளான்ட்டோட இப்போ நம்ம ப்ரோஜினி கிரியேட் பண்ணோம்ல, அந்த ப்ரோஜினில் அந்த பேரண்ட் பிளான்ட்டோட எது வந்து அதிகமான நல்ல கேரக்டர் இருக்கோ அந்த ப்ரோஜினி மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம். எல்லாம் சுப்பீரியர் வந்து எடுத்துக்கிறோம். அதுதான் ஹெட்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹெட்ரோசிஸ்னால்
பேரண்ட்டோட நல்ல ப்ரோஜினி இருக்கும். அதாவது பேரண்ட்டோட நல்ல கேரக்டர் இருக்கிற ப்ரோஜினி. ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு செல்ஃப் பாலினேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபார் செவரல் ஜென்ரேஷன்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு யூனிஃபார்மிட்டி ஹோமோசெக்சுவாலிட்டி கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அது ஸ்டேபிளாக இருக்கும், அது மறுபடியும் மாறாது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம வந்து கமர்ஷியலாக வெளியே கொடுப்போம். ஸோ அதான் டெஸ்டிங் பண்ணி ரிலீஸ் பண்ணி கமர்ஷியேஷன் பண்ணுவாங்க. அதாவது அந்த பிளான்ட் எடுத்துட்டோம்னா ஹோமோசெக்சுவல் அது வந்து லோக்கல் ஃபார்மர்ஸ்ட்டு கொடுத்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்போ நிறைய ப்ரொடியூஸ் ஆகி நல்லா வந்துச்சு அப்படின்னா ஒரு லார்ஜ் ஸ்கேலில் நல்லா வந்துச்சுன்னா உடனே வந்து டெஸ்ட் பண்ணி ரிசர்ச் பேட்டன் பண்ணி வெளியில் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இரிகேஷன் கொடுத்து வெளியில் மொத்தமாக ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி. அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் நம்ம வந்து ஃபுட்டு கம்மியாக இருக்கிறதுனால ஃபுட்டு வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பற்றி ஃபுட்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஃபுட்டு இல்லை. அதனால க்ரீன் ரெவல்யூஷன் ஒன்று கொண்டு வந்து பாப்புலேஷன் ஃபுட்டு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதாவது ஈஸியாக விளைவிக்கிற ஹை வெரைட்டிஸ் ஆஃப் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் வீட் ரைஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நம்ம அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதில் 3 வீட் அண்ட் ரைஸு, சுகர் கேனு, மில்லட்ஸ். வீட் அண்ட் ரைஸில் பார்த்தீங்கன்னா 1960-2000 வீட் ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் இருந்துச்சு. 75 மில்லியன் டன்ஸுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் எதனால் காரணம்னா செமிடார்ஃப் வெரைட்டி கண்டுபிடிச்சாங்க. மெக்சிகோவில் இவர் தான் நார்மன் ஈபர்லாக மெக்சிகோவில் செமிடார்ஃப் வெரைட்டி கண்டுபிடிச்சாங்க. 1963 செவரல் வெரைட்டிஸ் சோனாலிக்கா, கல்யாண் சோனாலாம் நம்ம இந்தியாவில் வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஹை ஈல்டிங்காக இருந்துச்சு, டிசீஸ் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு, நல்ல ஈல்டும் கொடுத்து, அதே மாதிரி டிசீஸ் அட்டாக் ஆகாமல் பார்த்துக்குச்சு. ஸோ எங்கே வீட் க்ரோயிங் பெல்ட்டில் வந்து வளர்த்தாங்க. அதே மாதிரி செமிடார்ஃப் ரைஸ் வெரைட்டிஸ் இன்டர்நேஷனல் லெவல் 1960 எங்கே கண்டுபிடிச்சாங்க? IR8 டைச்சங். இது வந்து தைவானில் டைச்சங் 81 தைவாங்கில் பண்ணாங்க. அதேமாதிரி IR8ங்கிறது டெவலப்டு இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் IRRL கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் இந்தியாவில் ஜையான் ரத்னான்னு கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் வந்து செமிடார்ஃப் ரைஸ் வெரைட்டிஸ். நெக்ஸ்ட் சுகர் கேனில் சாக்கரம் பார்பரி, சாக்கரம் ஆஃபீஸ்னரம் 2 இருக்குது. இது நார்த் இந்தியாவில் இருக்கும், இது சவுத் இந்தியாவில் இருந்துச்சு. சவுத் இந்தியாவில் இருக்கிறது நல்ல திக்கர் ஸ்டெம்ஸ் இருந்துச்சு, ஹையர் சுகர் கண்டென்ட் இருந்துச்சு. பட் இதை கொண்டு போய் நார்த் இந்தியாவில் வச்சா வளரல. அப்போ நார்த் இந்தியாவில் வளர்றது என்னது? சாக்கரம் பார்பரி. பட் அது வந்து நல்ல புவர் சுகர் கண்டென்ட் தான், ஈல்டு ஒழுங்காக கொடுக்கல. இப்போ என்ன பண்ணாங்க? இது ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணி இந்த கேரக்டர் கொண்டு போய் அங்கே வச்சாங்க. ஸோ அந்த வளர்கிற மாதிரி ஸோ கிராஸ் பண்ணிவிட்டு ஒரு புது வெரைட்டி கண்டுபிடிச்சாங்க. அது போய் ஹை ஈல்டு கொடுத்தது, திக் ஸ்டெம் கொடுத்தது, ஹை சுகர் கண்டென்ட்டு, க்ரோ இன் சுகர் கேன் ஏரியாஸ் ஆஃப் நார்த் இந்தியாவில் வளர மாதிரி ஒரு வெரைட்டி கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட்டு மில்லட்ஸ், ஹைப்ரிட் மேஸ், ஜோவர், பஜ்ர இதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவில் டெவலப் பண்ணாங்க ஹைப்ரிட் வெரைட்டி வச்சு. அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வாட்டர் கம்மியாக இருந்தால் கூட அதுக்கு எதிர்த்து போராடி நல்லா வளர்ந்துச்சுங்க. நெக்ஸ்ட் பிளான் பிடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். இப்போ வந்து என்விரான்மெண்டல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். இப்போ டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், இப்போ பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரல் பத்தன்ஸ்லாம் அட்டாக் ஆகுதுன்னா அதை எதிர்த்தும் போராடுற மாதிரி நல்லா ஒரு பிளான்ட்டை வளர்க்கணும். ஸோ அது மாதிரி ஹைப்ரிடேஷன் பண்ணாங்க. முன்ன மாதிரி பிளான்ட்டை ஹைப்ரிடேஷன் ப்ரீடிங் பண்ண முடியல. அது ஃபங்கிசைட்ஸ், பாக்டீரியாசைட்ஸ் அடித்தா பெஸ்டிசைட்லாம் அதிகமாகுது. அதை வந்து குறைக்கிறதுக்கோசரம், பொல்யூஷன் குறைக்கிறதுக்கோசரம் இது மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ப்ரௌன் ரஸ்ட் ஆஃப் வீட் இருக்குது, ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் இருக்குது, லேட் பிளேட் ஆஃப் பொட்டேட்டோ இருக்குது. இதெல்லாம் வந்து எதிர்க்கிற மாதிரி ஒரு பிளான்ட்டை வளர வைக்கணுமா? ஸோ அதுக்கு என்ன ப்ரீடிங் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரீடிங் இஸ் கேர்ட் பை கன்வென்ஷனல் ப்ரீடிங் டெக்னிக்ஸ். நம்ம முன்னே எப்படி பண்ணோம்? ஃபஸ்ட்டு வந்து ஜெர்ம் பிளாசம், அதில் செலெக்ஷன், எவால்யூஷன், மறுபடியும் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியல, செல்ஃப் கார்டினேஷன், அப்புறம் டெஸ்டிங் ரிலீஸ் பண்ணோம். அதே மாதிரி பண்ணாங்க. ஸோ அந்த கன்வென்ஷன் ப்ரீடிங்கில் வந்து ஹைப்ரிடேஷன் செலெக்ஷன் தெளிவாக பண்ணாங்க. ஸோ எசென்ஷியல் அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா ஹைப்ரிடேஷன் பண்ணணும், நல்லா டிசீஸ் ரெசிஸ்டன்ட்டு. அதே மாதிரி செலக்ட் பண்ணி மறுபடியும் செல்ஃப் பாலினேஷன் பண்ணோம். ஸோ வேரியஸ் சீக்வன்ஸ் ஸ்டெப்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் பண்ணாங்க ஜெர்ம் பிளாசத்தை, ரெசிஸ்டன்ட் சோர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ரெசிஸ்டன்ட் சோர்ஸ் வந்து அதை கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. அப்புறம் ஹைப்ரிடேஷன் ஆஃப் செலக்டட் பேரண்ட்ஸ். இந்த பேரண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி ஹை ஈல்டு வெரைட்டியில் ஹைப்ரிடேஷன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் அதில் ப்ரோஜினி குழந்தைங்க வந்துச்சு. அந்த குழந்தைங்களாம் எது சுப்பீரியர் வெரைட்டியாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணாங்க. அந்த சுப்பீரியர் வெரைட்டியை வந்து எவால்வேட் பண்ணி மறுபடியும் போட்டு எவால்வேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க நியூ வெரைட்டியாக. ஸோ அப்படி பண்ணி ரிலீஸ் பண்ண நியூ வெரைட்டி தான் இது டிசீஸ் எந்த டிசீஸ்க்கும் அந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ட்டு, இது எந்த கிராப்போ, அப்புறம் எந்த வெரைட்டி. வீட்டில் ஹெமிகிரிங்கிற வெரைட்டி வந்து லீஃப் அண்டு ஸ்ட்ரைப் ரெஸ்ட்டுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், ஹில்பண்ட்டுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். பிராசிகான்ற வெரைட்டி, பூசா ஸ்வர்ணேம்ங்கிற பிராசிகாங்கிறது ஒரு கிராப்பு, பூசா ஸ்வர்ணேம் கரண்ட்ராய்ங்கிறது ஒரு வெரைட்டி, அது வீட் ரெஸ்ட்டுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு, மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. இன்னொரு டேபிள் கீழே வரும், அதுவும் இம்பார்ட்டன்ட்டு. மேட்ச் த ஃபாலோயிங்கில் நீட்டில் கேட்பாங்க. ஸோ காலிஃப்ளவரில் பூசா சுப்ரா, பூசா ஸ்னோபால் கேவன் இதெல்லாம் வந்து பிளாக் ராட், பிளாக் டாட் அண்ட் பிளாக் ராட் இதுக்கெல்லாம் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. கௌப்பி, பூசா காமல் பாக்டீரியல் பிளைட்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. சில்லி, பூசா சதாபகார், சில்லி மொசைக் வைரஸ், டொபாக்கோ மொசைக் வைரஸ், லீஃப் கல்க்குலாம் ரெசிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த பூசாங்கிறது எல்லாமே எங்கேன்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், IARI இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து பூசாங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அதனால் இதில் பூசான்னு முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி டெவலப் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று இது வந்து கன்வென்ஷனல் ப்ரீடிங்கில் டெவலப் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்து. இன்னொன்று மியூட்டேஷன் பண்ணலாம். இப்போ ஜீனை மியூட்டேட் பண்ணி விட்டோம்னா திடீர்னு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஆனால் எல்லா மியூட்டேஷனும் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்காது, சில மியூட்டேஷன் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஸோ அதான் மியூட்டேஷனுங்கிறது ஜெனடிக் வேரியேஷன் கிரியேட் பண்ணி பேசிக் வந்து ஆல்டர் பண்ணி நம்ம நியூ வெரைட்டி கொடுக்கலாம். ஓகேங்களா?
பேரண்ட் லேயர் எல்லாமே நியூ வெரைட்டி கொடுக்கலாம். அது மியூட்டேஷன்னா மியூட்டேட்டிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது, கெமிக்கல் யூஸ் பண்ணலாம், இல்லை ரேடியேஷன் யூஸ் பண்ணி மியூட்டேட் பண்ணலாம். அது அப்புறம் அதில் எது நல்லதாக வருதோ அதை செலக்ட் பண்ணி அந்த பிளான்ட் டிசரபிள் கேரக்டர் வந்து ப்ரீட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அதான் மியூட்டேஷன் ப்ரீடிங் சொன்னாங்க. அப்படி மியூட்டேஷன் ப்ரீடிங் கண்டுபிடிச்சிருந்தா அந்த மங் பீனில் ஒன்று எல்லோ மொசைக் வைரஸ்க்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருந்துச்சு, இன்னொன்று பவுட்ரி மைல்டுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. இதெல்லாம் இன்டியூஸ்டு பை மியூட்டேஷன் ப்ரீடிங்கில் கண்டுபிடிச்சது. இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. சில வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில ரெசிஸ்டன்ஸ் வெரைட்டி இருந்துச்சு, பட் லோ ஈல்டாக இருந்துச்சு. அதை என்ன பண்ணாங்க, ரெசிஸ்டன்ஸ் வெரைட்டி பட் ஹை ஈல்டோட கம்பைன் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டு எல்லோ மொசைக் வைரஸ், பிண்டினா வெண்டைக்காய், லேடிஸ் ஃபிங்கர். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் டு எல்லோ மொசைக் வைரஸ் இருக்குங்களா, பிண்டி அபுல் மாஸ்கஸ் கிளண்டஸ், அந்த அதுக்கு வந்து நார்மல் வெரைட்டியில் ரெசிஸ்டன்ஸ் டு எல்லோ மொசைக் இருந்துச்சு. அது வந்து வைல்டு ஸ்பீசிஸ்லேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு நியூ வெரைட்டி ஆஃப் அபுல் மாஸ்கஸ் கிளண்டஸ் கலந்து விட்டாங்க. இப்போ பார்பனிக் கிராண்டின் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இது வந்து எல்லோ மொசைக் வைரஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாகவும் இருந்துச்சு, ஹை ஈல்டும் கொடுத்துச்சு. இப்படியும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஹை ஈல்டு வெரைட்டி கூட கம்பைன் பண்ணி இதுக்கு மேலாம் பண்ணாங்க செக்ஷுவல் ஹைபிரிடைசேஷனால். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பிளான் பிடிங் ஃபார் டெவலப்பிங் ரெசிஸ்டன்ஸ் டு இன்செக்ட் பெஸ்ட்ஸ். இன்செக்ட் வந்து அதிகமாக இன்செக்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்செக்டிசைடு யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக கண்டுபிடிச்சாங்க. இன்செக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மெய்ஸ் எடுத்துக்கோங்களேன். மெய்ஸில் இப்படி இருக்குது, இல்லை கார்ன் பிளான்ட் எடுத்துக்கோங்களேன். ஒரு வண்டு வந்து வாட்டர் போட்டு தண்டை உடச்சிரும், ஓகேங்களா. அது மாதிரி தண்டில் வாட்டர் போடுமா, அது கார்ன் போரர்ஸ், ஸ்டெம் போரர்ஸ் சொல்கிறாங்கல்ல, ஸ்டெம் போரர்ஸ். இப்போ சுகர் கண்டென்ட் அப்போ வந்து நம்ம வந்து ஹை அஸ்பார்டிக் கண்டென்ட் கிரியேட் பண்ணிவிட்டு லோ நைட்ரஜன் சுகர் கண்டென்ட் பண்ணோம்னா அந்த மெய்ஸ்லாம் வந்து ரெசிஸ்டன்ட் டு மெய்ஸ் ஸ்டெம் போரர்ஸ். ஸ்டெம் போரர் வந்து அதை வந்து ஓட்ட போடாது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் சாலிட் ஸ்டெம்மாக இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டெம் சாஃப்லை வந்து சாப்பிட்டு ஓட்டப்படாது. அதே மாதிரி ஸ்மூத் லீவ்ஸ் அண்ட் நெக்டர்லெஸ் காட்டன் வெரைட்டி இருந்துச்சுன்னா, காட்டன் வெரைட்டியில் ஸ்மூத் லீவ்ஸ் அப்புறம் நெக்டர்லெஸ் வெரைட்டியாக இருந்துச்சுன்னா டு நாட் அட்ராக்ட் போல்வார்ம்ஸ். அந்த முட்டை வந்து சொல்லுவாங்க, அந்த அந்த இதில் அந்த இருக்குன்னு சொல்லுவாங்க. அது அந்த 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 காட்டனில் வந்து இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், நெட்டில் போல்வார்ம்ஸ் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் டு ஜாசிட்ஸ் இன் காட்டன், சீரியல் லீஃப் பீட்டில் இன் வீட், இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் வெரைட்டிலாம் கிரியேட் பண்ணாங்க. அதுவும் பழைய ப்ரீடிங் மெத்தட்ஸ் வச்சு தான். இப்போ அதுக்கு இந்த டேபிள் இம்பார்ட்டன்ட்டு மேட்ச் த ஃபிளைங்க கேட்பாங்க. பிராசிகா அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன, பூசா கௌரவ வெரைட்டி ஏஃபீட்ஸ்க்கு ரெசிஸ்டன்ட்டாக, இன்செக்ட்டுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. ஃப்ளாட் பீனு இந்த பூசா செம் 3 வெரைட்டி வந்து ஜாசிட்ஸ், ஏஃபீட்ஸ் அண்ட் ஃப்ரூட் பரருக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. ஓகேனா பிண்டி, லேடிஸ் ஃபிங்கர், பூசா சவானி அண்ட் பூசா A4க்கு ஷூட் அண்ட் ஃபுட் ப்ராருக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எல்லாம் பார்த்துட்டோம், இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ், டிசீஸ் ரெசிஸ்டன்ட், அப்புறம் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் எல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து இம்ப்ரூவ்டு ஃபுட் குவாலிட்டி. அதாவது சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றது முக்கியம், கரெக்டான மைக்ரோ நியூட்ரியன்ட், ப்ரோட்டீன், விட்டமின் இருக்கிற மாதிரி சாப்பிடணும். ஸோ அது டிஃபிஷியன்சி ஆனால் அதுக்கு பேர் ஹிடன் ஹங்கர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்க, எசென்ஷியல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்குது, ஜிங்க் எல்லாம் கம்மியாக இருக்குது. அப்போ விட்டமின் ஏ என்ரிச்டு ரைஸ் கண்டுபிடிச்சாங்க, அயன் என்ரிச்டு இது கண்டுபிடிச்சாங்க, அயோடின் ஜிங்க் என்ரிச்டு ஃபுட்டு கண்டுபிடிச்சாங்க. என்ரிச்டுனா அதுக்குள்ளே என்கார்பரேட் பண்ணுவாங்க, அதான் பயோஃபோர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. பயோஃபோர்டிஃபிகேஷன்னா ப்ரீடிங் கிராப்ஸை ப்ரீட் பண்ணுவாங்க வித் ஹையர் லெவல்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். மினரலையும் விட்டமின் வந்து ஹையர் லெவலில் கொண்டு வருவாங்க, ஹையர் ப்ரோட்டீன், ஹெல்த்தியர் ஃபேட் இருக்க மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ ப்ரோட்டீன் கண்டென்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, ஆயில் கண்டென்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, விட்டமின் கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, மைக்ரோ நியூட்ரியன்ட் அண்ட் மினரல் கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2000 மெய்ஸ் ஹைபிரிட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அது வந்து ட்வைஸ் த அமௌண்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். நார்மல் மெய்ஸை கம்பேர் பண்ணும்போது லைசின் ட்ரிப்டோஃபன் டபுள் டைம் இருந்துச்சு அந்த மெய்ஸில். ஸோ ஓகேங்களா. அப்புறம் வீட் வெரைட்டி அட்லாஸ் 66 கண்டுபிடிச்சாங்க, இதில் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருந்துச்சு, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அயன் 45 ரைஸ் வெரைட்டி கண்டுபிடிச்சாங்க, 5 times இன்க்ரீஸ் ஆனிச்சு அயன். ஏன்னா இந்தியாவில் எல்லாத்துக்கும் அயன் டிஃபிஷியன்சி அனிமியா வரும், ஸோ அதனால் இன்க்ரீஸ் பண்ணாங்க அயன். ஸோ IARI வந்து நியூடெல்லியில் நிறைய வெஜிடபிள் கிராப்ஸை ரிலீஸ் பண்ணாங்க, தட் ஆர் ரிச் இன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் விட்டமின்ஸ் ரிச்சாக இருக்கும். நிறைய வெஜிடபிள் கிராப்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் விட்டமின் ஏ என்ரிச்டு கேரட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஸ்பைனச் ரிலீஸ் பண்ணாங்க, பம்ப்கின் ரிலீஸ் பண்ணாங்க. விட்டமின் சி என்ரிச்டு பிட்டர் கார்ட், பத்துவா, மஸ்டர்ட் அண்ட் டொமேட்டோ ரிலீஸ் பண்ணாங்க. அயன் அண்ட் கால்சியம் என்ரிச்டு ஸ்பைனச் அண்ட் பத்துவா ரிலீஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் என்ரிச்டு பீன்ஸ், ப்ராடு, லேப் ஃப்ரெஞ்ச் அண்ட் கார்டன் பீன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியம், இதெல்லாம் மேட்ச் த ஃபிளைங்க கேட்பாங்க, எதில் இன்க்ரீஸ் பண்ணாங்க. என்ரிச்னா இன்க்ரீஸ் பண்ணுறது குவாலிட்டி. நெக்ஸ்ட் ஃபைனலாக சிங்கிள் செல் ப்ரோட்டீன், அப்புறம் டிஷ்யூ கல்ச்சர். ஃபஸ்ட் வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து 1 kg மீட் சாப்பிட்றதுக்கு 3 to 10 kg ஆஃப் கிரெயின் தேவைப்படும், ஓகேங்களா. அனிமல் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு, அனிமலுக்கு அவ்வளோ கொடுக்கணும், இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. சில சிங்கிள் செல் ப்ரோட்டீன் இருந்துச்சு, அதாவது ஸ்மால் கிராம், 1 கிராம் 2 கிராம்லேயே ஒரு 1 kg ப்ரோட்டீன் இல்லை, கம்பேர்ட் டு நார்மலுக்கு அதிகமான ப்ரோட்டீன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதில் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைருலினா, அப்புறம் மெத்திலோட்ராபஸ், அப்புறம் வந்து எடிபிள் மஷ்ரூம்ஸ். இதெல்லாம் வந்து கம்மியான குவான்டிட்டிலையும் அதிகமான எனர்ஜி கொடுத்துச்சு, ப்ரோட்டீன் குவான்டிட்டி அதெல்லாம். ஸோ அது மாதிரி ப்ளூ கிரீன் ஆல்கே, ஸ்பைருலினா தான் வந்து ஈஸியாக இந்த வேஸ்ட் மெட்டீரியலே வளர்த்தலாம். அப்போ என்விரான்மெண்ட் பொல்யூஷனை டிக்ரீஸ் பண்ணலாம். வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் பொட்டேட்டோ ப்ராசஸிங் பிளான்ட்டு, ஸ்ட்ரா, மொலாசஸ், அனிமல் மேன்யூர், சீவேஜ் இதெல்லாம் வளர்க்கலாம்.
அந்த இது வந்து ஃபுட் ரிச் இன் ப்ரோட்டீன், மினரல், ஃபேட், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு அதில் கம்பேர்ட் டு நார்மலுக்கு. அது கம்மியாக எடுத்துக்கிட்டாவே எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்விரான்மெண்ட் பொல்யூஷனும் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கெல்லாம் அது மாதிரி சிங்கிள் செல் ப்ரோட்டீன் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்டர்னேட் சாப்பாடாக சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடிபிள் மஷ்ரூம்னா நம்ம நார்த் ஸ்கேலில் மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்பீசிஸ் தான் மெத்திலோஃபைலஸ் மெத்திலோட்ராபஸ். இதோடைய ஹை பயோமாஸ் ப்ரொடக்ஷன் க்ரோத்னால 25 டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஒரு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதில் 3 சிங்கிள் செல் ப்ரோட்டீன். அப்புறம் குளோரலா கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் சிங்கிள் செல் ப்ரோட்டீனை கூட நம்ம ஸ்பேஸ் ஃபுட்டாக யூஸ் பண்ணுவாங்க. கம்மியான இதிலே நல்ல ப்ரோட்டீன், விட்டமின் எல்லாம் கிடைக்கிறதுனால ஸ்பேஸ் ஃபுட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ டிஷ்யூ கல்ச்சருங்கிறது இப்போ ஒரு செல், இப்போ லீஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த லீஃப்லேருந்து ஒரு சின்ன பார்ட்டை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுதான் எக்ஸ்பிளான்ட். ஸோ இந்த எக்ஸ்பிளான்ட்டை வச்சு ஒரு டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடில் லேபில் வச்சு நம்ம ஹார்மோனு, நியூட்ரியன் மீடியா எல்லாம் கொடுத்தோம்னா அது ஒரு பெரிய பிளான்ட்டாக வளரும். ஒரு ஃபுல் ஹோல் பிளான்ட்டாக வளரும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டோட்டிபொட்டன்சி. ஒரு குட்டியோடு ஒரு எக்ஸ்பிளான்ட் செல்லை கொண்டு போய் ஒரு ஃபுல் பிளான்ட்டை வளர்றது தான் டோட்டிபொட்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டோட்டிபொட்டன்சி. இப்போ இந்த டோட்டிபொட்டன்சி இதே மாதிரி எக்ஸ்பிளான்ட் வச்சு நிறைய ஒரு லேபில் வச்சு நிறைய செடி வளர்த்திங்கன்னா அதுதான் மைக்ரோ ப்ரொபகேஷன். சின்ன லெவலில் நிறைய செடி வளர்க்குறீங்க, ஓகேங்களா? அது மைக்ரோ ப்ரொபகேஷன். அப்போ மைக்ரோ ப்ரொபகேஷனில் ப்ரொடியூஸ் ஆகிற பிளான்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அந்த பிளான்ட்ஸு இதெல்லாம் வந்து சேம் சைஸில் இருக்கும், ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலாக இருக்கும். அதுக்கு பேர் தான் க்ளோன் மாதிரி இருக்கும், ஓகேங்களா? எக்ஸாம்பிள் கமர்ஷியலாக டொமேட்டோ, பனானா, ஆப்பிள்லாம் இதான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து இப்போ ஒரு பிளான்ட் வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு, டிசீஸ் வந்துருச்சு. இந்த டிசீஸ் வந்த பிளான்ட்லேயும் வந்து இப்போ எபிக்கல் மெரிஸ்டம், ஆக்சிலரி மெரிஸ்டம்னு இருக்குது. ஸோ இந்த மெரிஸ்டமில் வைரஸ் அட்டாக் ஆனதால் கூட அந்த மெரிஸ்டமில் வைரஸ் இருக்காது, ஏன்னா கண்டினியூஸாக க்ரோ ஆகும். அதை கொண்டு போய் வளர்த்தோம்னா டிசீஸ்டு பிளான்ட்டில் இருந்தால் கூட நல்ல பிளான்ட் வளர்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அதை கொண்டு போய் விட்மிட்ரோ வந்து லேபில் வளர்த்தோம்னா வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டை வளர்க்கலாம். பனானா, சுகர் கேன், பொட்டேட்டோவில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து 2 பிளான்ட் இருக்குது, டிசைர்டு பிளான்ட். அதுலேருந்து 2 ஒரு புரோட்டோபிளாஸ்ட்டை ரிமூவ் பண்ணாங்க. புரோட்டோபிளாஸ்ட் 2த்தையும் ஃபியூஷன் பண்ணாங்க. ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஸ் பண்ணால் அங்கேருந்து கிடைக்கிறதா சொமேட்டிக் ஹைபிரிட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் சொமேட்டிக் ஹைபிரிடைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டோபிளாஸ்ட் ஆஃப் டொமேட்டோ அண்ட் பொட்டேட்டோ வந்து ஃபியூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பொமேட்டோன்னு கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ சொமேட்டிக் ஹைபிரிடைசேஷன் என்னது? சொமேட்டிக் ஹைபிரிட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க? ஃபியூஷன் ஆஃப் ஹைபிரிட் புரோட்டோபிளாஸ்ட், ஓகேங்களா? அப்புறம் மெரிஸ்டம் தெரியும், வைரஸ் ஃப்ரீ கல்ச்சர் வேணும்னா எபிக்கல் அண்ட் ஆக்சிலரி மெரிஸ்டம் ரெடி பண்ணலாம். அப்புறம் டிஷ்யூ கல்ச்சரில் எப்படி ரெடி பண்ணுவாங்க? டிஷ்யூ கல்ச்சர்னா எக்ஸ்பிளான்ட் எடுப்பாங்க, எனி பார்ட் ஆஃப் பிளான்ட்டு டெஸ்டிபிள் வச்சு நியூட்ரியன் மீடியா கொடுத்து க்ரோத் பண்ணால் அது ஹோல் பிளான்ட்டாக வளர்க்க பேர் டோட்டிபொட்டன்சி. அதுக்கு வந்து தேவையான கார்பன் சோர்ஸ், சுக்ரோஸ், இன்ஆர்கானிக் சால்ஸ், விட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் வந்து க்ரோத் ஹார்மோன்ஸ்லாம் கொடுக்கணும், ஓகேங்களா? அப்படி கொடுக்கும்போது வளர்ந்துடும். ஷார்ட் டியூரேஷன் நிறைய நம்பர் ஆஃப் பிளான்ஸ் வளர்க்கலாம். அந்த மெத்தட் ஆஃப் 1000 பிளான்ஸ் வளர்க்குற டிஷ்யூ கல்ச்சர் வழியாக வளர்க்குறதுக்கு பேர் தான் மைக்ரோ ப்ரொபகேஷன். எல்லாம் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலாக இருக்கும், ஒரே மாதிரி வளரும் ஃபுல்லாக. இல்லை ஒரு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எல்லா பிளான்ட்டும் வளரும். அப்போ அதை டிஷ்யூ கல்ச்சரில் வளர்த்த பனானான்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதை சோமோக்ளான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த லெசனில்.